நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடிகர் ரஞ்சித் அவர்களை இணைய ஊப்பிகள் கடித்து குதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ரஞ்சித் அவர்கள் ஒரு சாதி வெறியர். அவர் ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசுகிறார். அதனால் ரஞ்சித் ஒரு சாதி வெறியர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஸ்கார் நாயகனாக வள வரக்கூடிய நடிப்பின் உச்சபட்சம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மிஞ்சக்கூடிய மிகப்பெரிய நடிகர், உலக நாயகனெல்லாம் தாண்டக்கூடிய புரட்சியவாதி இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை சொந்த கட்சி நிர்வாகியே, கட்சியினுடைய அமைச்சரே அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறாப்புல. இந்த ரெண்டையும் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். முதல் விஷயமாக நம்ம ரஞ்சித் அவர்கள் பேசிய ஸ்டேட்மெண்ட் இருக்குது தெரியுமா, அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு செருப்பு வச்சுருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே சாமி. அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே. அப்போ அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினால தான் வர்றது தான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கண்ணா. அதாவது ஆணவ கொலை அப்படிங்கிறது அது ஆணவ கொலை கிடையாதுங்க, அக்கறையில் பண்ணிடுறாங்க. அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அக்கறையில் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாப்புல. இந்த கருத்துக்களை பார்க்கும்போது வெளிப்படையாக நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா, ரஞ்சித் அவர்களுடைய குரல்கள் அப்படியே ஸ்டாலினை எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இருக்குங்க. எதுக்கு ஸ்டாலின் ஐயாவையும் ரஞ்சித்தையும் சேர்த்து பேசுகிறங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியிலும், அதாவது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில் என்பதற்கு சிறந்த சான்றுகளோடு நம்ம பேசுகிறோம். ஏன்னா ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஆணவ கொலையை ஆதரிக்கார். அதாவது அது அக்கறை கொலை, அக்கறையில் பண்ணுறாங்க, பாசத்தில் பண்ணுறாங்க, எல்லாமே பெண் குழந்தை தான் அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அது அக்கறையில் தாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். பொதுவாகவே கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கருத்துக்கள் உண்டு. ஒன்று, ஒரு கருத்தை ஆதரிக்கிறவங்க, இன்னொன்று அந்த கருத்தை எதிர்க்கிறவங்க, மூணாவதாக ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது கௌஷிக் குறுக்கந்தா எப்படி இருக்கிற மாதிரி லெஃப்ட் இருக்க மாட்டாங்க, ரைட் இருக்க மாட்டாங்க, மையமாக நிற்பாங்க. அந்த மையம் எதை சார்ந்து நிற்கும்னா, எங்கே அநீதி நடக்கோ அந்த அநீதிக்கு குரல் கொடுக்க முடியாமல் அமைதியாக இருப்பாங்க தெரியுமா. அதுவும் ஆதரவு நிலைப்பாடு தான். ஆனால் கேட்டால் நடுநிலைன்ட்டு போயிடுவாங்க. அந்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆணவ கொலை ஒன்று அதை ஒருத்தர் ஆதரிக்கார், இன்னொரு கூட்டம் எல்லோரும் நம்ம எதிர்க்கிறோம், சரிங்களா. இதில் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்குங்க, சரிங்களா. என்ன அதிகாரம் இருக்குன்னா, இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துவதற்கென்று யாராலையும் முடியாது, உங்களால் முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால் முடியும், சரிங்களா. நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி இந்த சொடக்கு இப்படி போகிற நேரத்தில் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். எப்படி இந்த சொடக்கை போடக்கூட வேணாம், இப்படி கை ரெண்டு இப்படி இணையும்லாம், இந்த நேரத்தில் கூட உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் இனிமேல் ஆணவ கொலைக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகள் யாரும் செய்யவே முடியாதுங்கிறதுக்கு உங்ககிட்ட முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்யலை. அப்போனா இதுக்குடைய நிலைப்பாடு என்னது? ஆணவ கொலையை ஆதரிக்கிங்க தானே அர்த்தம். இப்போ ரஞ்சித் அவர்கள் நேரடியாக ஆதரிக்கிறார். ஆமாங்க, அது அக்கறை கொலைங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இதே தான் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி சட்டமன்றத்தில் கவனம் ஈர்ப்பு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க சிபிஎம். எதற்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க அலுவலகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, சாதி வெறிகள் அடித்து நொறுக்குறாங்க. அப்போ ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வராங்க. ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? விசிக கட்சி சொல்லுது, சிபிஎம் சொல்லுது, சிபிஐ அதாவது தேய்க்காத விளக்கம் மாதிரி 2 சிபிஐ சிபிஎம் சொல்லுது. அப்புறம் எல்லா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் எல்லா கட்சிகளுமே என்ன சொல்கிறாங்கன்னா, பாமகவை தவிர என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நீங்கள் தனி சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் ஆணவ கொலையை எதிர்க்காரு, வெளிவேசத்துக்கு, வெளி நாடகம் சொல்லுவாங்க தெரியுமா, வெளியில் பார்ப்பதற்கு. ஆனால் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு பெரிதளவில் நிறைய பேருக்கு ஒரு பயத்தை, அக்கறையை, ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கும். ஆனால் ரஞ்சித் அவர்கள் பேசுன மாதிரியே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேறு மாதிரி பேசிட்டாப்புல. அதாவது
நீங்கள் இதுவரைக்கும் ஆணவ கொலையை விசாரித்தது யார்? போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே. இனிமேல் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டுங்க, டிஎஸ்பி விசாரிக்கட்டுங்க. அதாவது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தான் விசாரிப்பாங்க நேரடியாக. சரி, அப்புறம் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அதுவே பெரிய சட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டம் இருக்குது, அதுபோக இந்திய குற்ற நடைமுறை சட்டம் இருக்குது. இந்த சட்டங்களே போதுமானதாக இருக்குது, இதுக்கு மேலே தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு மனிதர் பேசினார். அதான் நம்ம மாநிலத்துடைய முதலமைச்சர். இதே தான் அவரும் பேசியிருக்காப்புல. என்ன கொஞ்சம் வேறுபாடு, அவ்வளோதான். இவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, நினச்சா அந்த கொலைக்கு எதிராக சட்டத்தை ஏற்ற முடியும், நடக்க விடாமல் குறைக்க முடியும், கடுமையான தண்டனைகளும் சட்டங்களும் இருந்தால். ஆனால் இது எதையுமே செய்யாமல் இப்போ ரஞ்சித்தை மட்டும் கடித்து கொதறக்கூடிய மானங்கட்ட ஐநா ஊப்பிகளை பார்த்து கேட்கக்கூடியது நாசுக்காக கேட்குறோம். உங்களுக்குலாம் வலிக்கவே வலிக்காதாடா? எத்தனை முறை தான் அடி வாங்குவீங்க நீங்கள் வந்து? ரஞ்சித் அவர்களுடைய கருத்தை யார் ஏற்றுக்கலை, முறையாகவே எல்லாரும் எதிர்க்கிறோம். அது முழுக்க முழுக்க வன்மமான பேச்சு. சரிதான், அரைவேக்காடுத்தனமாக சங்கித்தனமாக மாட்டு மூளை பேச்சு எல்லாம் சரிதான். இப்போ ரஞ்சித் அவர்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காண்டி ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறார்? தனி மசோதாவை ஏற்றணும் என்று கவனஈர்ப்பு கொண்டு வந்த பிறகு கூட அதற்கு தனி சட்டமே தேவையில்லை அப்படின்னு எதற்காண்டி சொன்னார்? ஏன் யாரும் கடிச்சு கொதற மாட்டேங்கிறீங்க ஐநா கூட்டங்கள்? அப்படி இந்நேரத்துக்கு யாராவது ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஓபிஎஸ் அவர்களோ இல்லை சீமான் அவர்களோ ஏதோ ஒரு கட்சி முதலமைச்சர் இருந்து இந்த பதிவு வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த பேரும் எந்திரிச்சு நின்றுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? சாதி சண்டை நடந்து அது திமுக கட்சிக்காரனே குத்துனாலும் பரவாயில்ல, குத்து வாங்கினாலும் வலிக்காமல் அழணும். புரிதுங்களா? அங்கே என்ன பிரச்சனை நடந்தால் பரவாயில்ல, திமுக ஆட்சி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், வலிக்கக்கூடாது, அழணும். ஆனால் நீ வலிக்கக்கூடாது, வலிக்காமல் அழுதுட்டு போ. இதுதான் இவங்க நிலைப்பாடு. இது மட்டும் ஸ்டெர்லைட் படுகொலை, வெளிப்படையாக சொல்கிற ஸ்டெர்லைட் படுகொலை மட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அரசு நடக்காமல் இன்றைக்கி நடந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி நடக்கும்போது இந்த படுகொலை நடந்துருச்சுன்னா நியாயப்படுத்த நிறைய வாடகை வாய்கள் இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட அவர் என்ன சொல்லிட்டார்? எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. எனக்கு தெரியல, யாரோ பார்த்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க சொல்லிட்டு போயிட்டா, டிவி பார்த்துன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதை நியாயப்படுத்துவாங்க, சட்டமன்றத்தை விலவரியாக பேசுவாங்க. இப்போ வரைக்கும் வாடகை வாய்களை வச்சு கொண்டு என்ன சொல்லுவாங்க? கலெக்டர் ஆஃபீஸை இடிக்க வந்துட்டாங்க, கலெக்டர் ஆஃபீஸை உடைக்க வந்துட்டாங்க, அப்படி பேசுவாங்க. உண்மை கண்டறி குழு வச்சு 1.5 லட்ச ரூபா மாத சம்பளத்தை கொடுத்து அதுக்கு ஆளுக்கு நியமனம் பண்ணுவாங்க. அதுபோக அது மட்டும் இல்லாமல் அது என்னது ஐயா சுவீரபாண்டியன் அறிவாளி ஒட்டித்தனே அவர் இயக்கம் வச்சுருக்காங்க, அமைப்பு வச்சு கொடுத்துருங்க அவருக்குன்ட்டு. இவர்கள் எல்லாத்தையும் பேச வைப்பாங்க, நியாயப்படுத்த பார்ப்பாங்க. இதுக்கு மிகச்சிறந்த சான்று தான் கள்ளக்குறிச்சி. 69 பேர் இறந்து போயிட்டான், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஒரு மரணத்தில் வரக்கூடியதை 69 பேர் ஆக்கிவிட்டு போயிருச்சு. இன்னைய வரைக்கும் எந்த விடையும் தெரியல. மேல்பதி இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில், அப்புறம் இந்த பக்கத்தில் நம்மளுடைய வேங்கவயல், அப்படி எத்தனையோ பேரை எத்தனையோ ஊர்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். பட்டியல மக்களுக்கு எதிராக இந்த அரசு செய்த கொடுமைகளை நம்ம கணக்கில்லாமல் சொல்லலாம். எத்தனை இடங்கள் சங்கரங்கோயிலில் ஊருக்குள்ளே விடலை. சேலத்தில் திமுக ஒன்றிய செயலாளரே பெற்ற அப்பா முன்னாடி சின்ன பையனை அசிங்கமாக பேசினார். திரௌபதி அம்மன் கோயில் இழுத்து மூடினது. புதுதாக எந்த ஒரு கோயிலுக்கு கூட புதுசாக கோயிலை கட்டுறாங்க, இந்த கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம், தலித்து நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்களா, நாங்கள் இந்த கோயிலுக்கு வர மாட்டோம், புது கோயிலை அரசு அனுமதி கொடுக்கு. இப்படி பல விஷயங்களை இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆணவ கொலையை ரஞ்சித் ஆதரிக்காருனா இவர் மௌனமாக இருக்கார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசமும் கிடையாது. அவர் நேரடியாக பேசிட்டாப்புல, இவர் மறைமுகமாக இருக்காப்புல. இதுதான் நேரடி சான்று. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தாமோ. இந்த தாமோ பற்றி வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஆளுங்க. அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான ஆளுங்க நீங்களே பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் திறக்க போகிறாப்புல செங்கல்பட்டில், வாழ்த்துக்கள் எழுத தெரியல. இப்படிப்பட்ட அமைச்சர் நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த அமைச்சர் நடிகர் பின்னாடி யாரும் போகாதீங்க, அவங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதை யாரை சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியில் தலையெடுத்து போகிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிடிக்க மாட்டேங்கி, மூத்த உப்பிகளுக்கு பிடிக்க மாட்டேங்கி. இப்போவே சின்னவர் வந்தால் எப்படி? ஸ்டாலின் ஐயா பார்த்துக்கிட்டிங்களா, எப்படி செயல் தலைவராக இருந்து அப்படி தலைவராக ஆகி இளைஞரணி பொறுப்பிலும் செயல் தலைவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த எடுத்த உடனே இந்த பொறுப்புக்கு போகிறாங்கன்னு சொல்லி உடன்பிறப்புகள் முழுக்க உள்ளுக்குள்ளே பொசுங்கிட்டு இருக்காங்களாம்.
அதுக்கு சிறந்த சான்று தான் நம்ம மாநிலத்துடைய முதலமைச்சரே சொல்லிட்டு போனாப்புல, பலுத்த மட்டும் அது பழுக்கணும் அப்படின்ட்டு போனாப்புல. உதயநிதி ஸ்டாலின் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்துல இதை வந்து எப்படியாவது காட்டை கலைக்கணுங்கிறதுக்காண்டியே நடிகரை கொச்சைப்படுத்துங்கிற மாதிரி தன் கட்சியில் கூடிய இளைஞர் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அசிங்கப்படுத்தி பெற்ற தாமு அன்பரசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நடிகர்களுக்கு அறிவே கிடையாது, அவன் பின்னாடி போகக்கூடாது, அவன் கனவு காண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறாப்புல. இளமைக்கு என்ன புரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய திமுகனுடைய இளைஞர் அணி செயலாளர் மதிப்பிற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுலேருந்து வந்தார்? வேலூர் சிலையிலேருந்து வந்தாரா, இல்லை பாளையங்கோட்டையின் சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அங்கேருந்து வந்தாரா? எங்கேருந்து வந்தார்? ஒரு கல் ஒரு கண்ணாடி என்கின்ற ஆஸ்கர் நாயகன் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு கல் ஒரு கண்ணாடி, அப்படி நிறைய திரைப்படங்கள் மனிதன் பல படங்களை நடித்து முடித்த திரை உலகத்திலிருந்து வந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது எனக்கு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப பிடிக்குங்க, சிறந்த நடிகருங்க. எனக்கு அவரை மாதிரி நடிகருங்க பார்க்க ஏன் தெரியுமா, நடிக்கவே தெரியாமல் நடிகராக இருந்து 10 பார் நடிச்சு கூட்டி போயிட்டார் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். யாராவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின்ட்ட இந்த விஷயம் பிடிக்கும் சொல்லுங்கள். நடிக்கவே தெரியாது, அரசியல் நடிப்பாப்பில் அது வேறு விஷயம். ஆனால் சினிமாவில் திரையில் ஒரு மனுஷன் நடிக்க தெரியாமல் 10 திரைப்படங்கள் நடித்து முடித்த ஒரே ஆள் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அப்பேற்பட்ட நடிகரை அறிவே கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறாப்புல. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? நடிகருக்கு அறிவே கிடையாது, இது கூட பரவாயில்லைங்க. அம்மையார் முன்னாள் ஜெயலலிதா அவர்களை பற்றி கொச்சையாக பேசிட்டு போகிற போக்கில் எம்ஜிஆரோட போச்சுங்க. அது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இதுமாதிரிலாம் அவனும் வந்து எடுபட முடியாது அரசியல்ல. இப்போ உடன்பிறப்புகள் வந்து வலிக்காது. நான் முதலே சொன்னோம்லா, அதாவது கெட்ட வார்த்தை பேசணும், ஆ தே து சு பேசணும். மற்றவங்க பேசணும், ஐயையோ தலைவர்களை பேசிட்டாங்க, ஐயையோ ஒரு பெண் என்ற பாரம் பேசிட்டாங்க, ஐயையோ முதலமைச்சரை பேசிட்டாங்க, ஐயையோ இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க கதறுவாங்க. அதே தே சு மா பா, அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி, இல்லை எடப்பாடி பழனிசாமி பற்றி, இல்லை ஓபிஎஸை பற்றி, திமுகவில் இருக்கக்கூடிய வாடகை வாய்கள், திமுகவில் இருக்கக்கூடிய அறிவாள வாய்கள் ஒட்டு திணைகளை பேசிட்டாங்கன்னா, இங்கே ஹைனா கூட்டங்களை 200 ரூபாய்க்கு வேலை பார்க்க தெரியுமா அடிமை கூட்டம், இந்த அடிமை கூட்டங்கள் வாய் மூட்டி போயிறாங்க. இப்போ தாமு அன்பரசனை பற்றி நம்ம லூலு தாத்தானுடைய அறிவாளரை ஒட்டி திண்ணை லூலு மாமா சுவீரப்பண்ணியவர்கள் எப்படி நீங்கள் ஒரு பெண் முதலமைச்சர் இப்படி பேசுவீங்க, போகிற போக்கில் இப்படி பேசிட்டு போகலாமான்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தை சும்மா கேட்க சொல்லுங்களேன், கட் பண்ணி விட்டுருவாங்க. என்னத்தை அறிவாளை ஒட்டு திண்ணைய ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் கேட்க முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை போடணும், அது திமுக கட்சிக்காரன் மட்டும்தான் போடணும். மற்ற யார் எதுவும் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வார்த்தையே பேசினாலும் அது ஆபாசம் எடிட் பண்ணி ஏஐ மூலமாக தொழில்நுட்பத்தை வச்சு ஆபாசத்தினுடைய உச்சக்கட்டமே திமுக கட்சி என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. பல பேர் கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த லட்சணத்தில் தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயமாக பார்த்துருக்குறோம். போகிற பக்கம் எஸ்டான்னு சொல்லிட்டு போட்ட பார்த்தீங்களா. முதல் விஷயம், ரஞ்சித் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எப்படி சேர்ந்து பேசினாங்க. அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, இவர் மைக்கில் பேசுகிறார், அவ்வளோதான். அவர் ஆதரித்தார், இவர் அதை எதிர்க்கலை. 2 வித்தியாசம் இல்லை, 2 ஒன்று தான், புரியுதுங்களா. 2வது, எங்கள் அமைச்சர் தாமு அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் கூட எழுத தெரியாத ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர் உள்கட்சி பூசல் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போகிற போக்கள் தப்பாக பேசிட்டு போயிட்டாப்புல. அறிவே கிடையாது நடிகர்களுக்கு அப்படின்ட்டு போயிட்டாப்புல. ஏன்னா அவர் வேறு சிலையிலேருந்து வரல, பாளையங்கோடு சிலையிலேருந்து வரல, திருச்சி சிலையிலேருந்து வரல, அவர் எங்கே வந்தார், சினிமாலேருந்து வந்த ஒருத்தர் தான். அப்போ அவருக்கு என்ன சொல்ல வரான்னு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஜெயலலிதா அவர்களை ஒரு பெண்ணை இவ்வளோ தவறாக பேசுகிறேன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த கட்சியினுடைய லட்சணம். அதனால் திரும்பி கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வலிக்காதாடா உடம்பிறப்புகளா? எவ்வளோ அடி குத்துறீங்க இணையதளத்தில் போட்டு தம்பிகள்லாம், வலிக்காமலே நடிக்கிங்க தெரியுமா? அதாண்ட பிடிச்சிருக்கு. சொல்லி கொடுங்க, மானக்கடத்தனமாக எப்படி வாழணும்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுங்க. என்ன மாதிரி இனிமேல் இருக்காதப்பா, சுயமரியாதையோட தன்மானத்தோட வாழி, 200 ரூபா அடிமை கூட்டமாக இருக்காதப்பான்னு சொல்லி வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. நன்றி.